அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுறல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இனித்த பழச்சாறு விடுத்து இழித்த மலம் கொள்ளும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன். இரக்கம் ஒன்றும் இல்லேன். அனித்த நெறியிடை தொடர்ந்து மனித்த உடம்பெடுத்த அறக்கடையர் தமக்கெல்லாம் அறக்கடையேன் ஆனேன். பனித்த மனக்குரங்காட்டி பழிக்கு உழலும் கொடியேன். பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படிரேன். தனித்த கடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன். நினது தனிக்கருத்தை அறிந்திலேன் சபைக்கேற்றும் ஒளியே அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல் வள்ளல் பெருமான் இயற்றியிருக்காங்க. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இந்த விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நேற்றைய பதிவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக, அதாவது போர் நிறுத்தம் ஏற்படணும் அப்படின்னு நாம் இறைவனிடம் வேண்டணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாம் வேண்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை வேண்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது தற்காலிக ஒப்பந்தமாகவே தெரிகிறது. எந்த நேரமும் மீண்டும் போர் வெடிக்கும் அபாய சூழ்நிலைகளே ஏற்படுவது போல் தோன்றுகிறது. எனவே அனுதினமும் தயவு செய்து அதை வேண்டிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் இது அனைவருக்குமே இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் அனைவருமே நல்லபடியாக இருக்க வேண்டும். அங்கு உள்ள மக்கள் மிக கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் தொடர்ந்து இதை வேண்டுதல் வைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். முற்றிலுமாக அந்த அமைதி திரும்பும் வரை தினமும் ஒரு 2 நிமிடம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும். போர் நடக்கும் அந்த சூழ்நிலையில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த போர் நிறுத்தம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு, போர் நிறுத்தம் முற்றிலுமாக அமல்படுத்தப்பட்டு இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இதுவே ஒரு ஜீவகாருண்யமும் ஆகும். அதன் மூலியமாக சென்ற பதிவில் நாம் சொன்னது போல அதன் மூலமாக அருள் சக்தி வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அதன் மூலமாக கடவுளுடைய அந்த பூரண இன்பத்தை நாம் பெற்று அனுபவித்து வாழலாம். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் குறைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த ஒருமை தான். அந்த ஒருமையை வளர்த்து கொள்ளணும். அதுக்காக தொடர்ந்து நாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். எத்துணையும் பேதம் முறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் உள்ளே ஒத்து உறவாய் உள்ளே உவக்கின்றார் யாவர். அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எமது பெருமான் இடம் கொள்ளும் இடம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ இறைவன் வாழக்கூடிய இடம் யார் எல்லா உயிர்களையும் தமது உயிர் போல் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கருத்துக்களெல்லாம் ஏற்று நாம் தினமும் பிரார்த்தனை செய்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அனுதினமும் நாம் சன நேரம் கூட அதை மறக்கக்கூடாது. இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து இந்த முயற்சிகளில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுளுடைய அருள் சக்தி வெளிப்பட்டு விளங்கும் என்ற இந்த சிந்தனையோட இந்த பாடல், இப்போ 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இனிக்கின்ற இனிய பழத்தின் சாறு இருக்க அதனை விட்டு இழிந்த மலத்தை விரும்பி உண்ணும் இழிவான விலங்கினும் இழிவானவனாகவும் இரக்க குணம் சிறிதும் இல்லாதவனாகவும் கருநெறி என்று சொல்லக்கூடிய மீண்டும் பிறப்பை வலியுறுத்தும் அந்த சிறு நெறியிலே பயணித்து அதனால் தொடர்ந்து மனித உடம்பு எடுத்து
உழல்கின்ற பாவிகள் எல்லோரினும் கடைப்பட்ட பாவிகளாகவும், குரங்கைப் போல் மனத்தை ஆட்டி உலகியல் போகத்தை அனுபவிப்பவனாகவும், பாதகம் மற்றும் சூது ஆகிய செயல்களை புரிந்து பெரும் குற்றம் செய்பவனாகவும், பிறரிடம் இல்லாத தனித்த கடுமையான குணங்களை கொண்டவனாகவும் நான் ஏன் பிறந்தேனோ? ஞான சபையில் ஒளிரும் ஞான ஒளி விளக்கே, தனி திருவுளம் நினது தனித்திருவுளம் அறியேனே அப்படின்னு சொல்லி இங்கே தனது அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. சரி, அப்போ இங்கே முதல் 2 வரிகளில் எப்படி சொல்கிறாங்க? இனித்த பழச்சாறு விடுத்து இளித்த மலம் கொள்ளும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன், இரக்கம் ஒன்றும் இல்லேன். அதாவது இனிக்கின்ற இனிய பழத்தின் சாறு இருக்க அதனை விட்டு இழிந்த மலத்தை விரும்பி உண்ணும் இழிவான விலங்கினும் இழிவானவனாக இருக்கின்றேன். இது எதை சொல்கிறாங்க? நாயைத்தான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் பல இடங்களில் நாயினும் கடையேன்னு சொல்லி ஈயினும் இழிந்தேன் சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அகவலில் கூட இந்த 2 வரிகள் பாருங்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 2 வரிகள் 303, 304, 305, 306 இந்த அகவல் வரி பாடல்கள். நன்று அறிவு அறியா நாயினேன் தனையும் அன்று ஆண்ட அருட்பெரும் ஜோதி, நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி. இது அகவலில் வர வரிகள். இதில் என்ன சொல்கிறாங்க? நன்று அறிவு அறியா நாயினேன் தனையும் அன்று ஆண்ட அருட்பெரும் ஜோதி. நல்ல அறிவு இன்னதென்று அறியாது நாய்க்கு சமமாக இருந்த என்னை சிறு வயதிலே மகிழ்வுடன் தடுத்து ஆட்கொண்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதியில் நாயோட நான் கீழே இருக்கிறேன், ஈயை காட்டிலும் ரொம்ப இழிவான நிலையில் இருக்கேன், இருந்தபோதும் நீ எனக்கு அருள் செய்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன விசாரம் பண்ணி பார்ப்போம். வள்ளல் பெருமான் ஏன் நாயோட நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாய் பொதுவாகவே மிகவும் நன்றியுள்ள பிராணி, விசுவாசம் உள்ள பிராணின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதாவது இப்போ அனுதினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் வளர்க்குற நாய் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஜமானன் வெளியூருக்கே பல வருடங்கள் வெளியூரில் போயிட்டு எப்போ திரும்பி வந்தாலும் அவர் தான் எஜமானன்னு கண்டுகொள்ளக்கூடிய அந்த நுகர்வு சக்தி, அந்த உணரக்கூடிய சக்தி அதுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. அது அந்த எஜமானனை உணர்ந்து கொள்ளுது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நமது எஜமானன் ஆகிய கடவுளை உணர்ந்து கொள்கிறோமானா இல்லை. அதுவும் இல்லாமல் அது மிகவும் நன்றி உள்ள பிராணியாக இருக்குது. நாம் கடவுளுக்கு அந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் நாயோட கீழே இருக்கிறதா சொல்லி அவரை தாழ்த்திக்கிறார். ஏன்னா நாய்க்கு இந்த உயர்ந்த குணங்கள்லாம் இருக்குது. தனது எஜமானனை உணர்ந்து கொள்கிறது, அதே சமயத்தில் அந்த எஜமானனுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் இருக்குது. அந்த மாதிரி விசுவாசங்கள்லாம் நான் இல்லாமல் இருக்கிறதுனால நாயோட கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரா அப்படின்னு கூட நம்மளுக்கு எடுத்துக்கலாம், அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அதனால தான் அவர் பல இடங்கள்லையும் நாயோட கீழே இருக்கிறேன், மலம் சார் ஈயினும் இழிந்தேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பாடுறாங்க. இதுதான் காரணமாக இருக்கலாம். ஈயை பொறுத்த வரைக்கும் ஈ பேதம் எதுவும் இல்லாமல் உயர்ந்த பொருளையும் போய் உட்காரும், தாழ்ந்த பொருளையும் போய் உட்காரும். அப்போ நாம் ஆனால் உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த இரட்டைத்தன்மையில் அந்த பேதம் வச்சுருக்குறோம். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த இது வச்சுருக்குறோம். அது ஈ அந்த மாதிரி இல்லை, உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறதுனால கூட ஈயினும் இழிந்தேன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் என்ன தோணுது. இதுதான் இந்த வரிகள்லையும் அவர் சொல்கிறாரு. இனித்த பழச்சாறு விடுத்து இழித்த மலம் கொள்ளும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன். சரி, இப்போ அடுத்து அனித்த நெறியிடை தொடர்ந்து மனித்த உடம்பு எடுத்த அறக்கடையர் தமக்கெல்லாம் அறக்கடையேன் ஆனேன். அதாவது அனித்த நெறினா மீண்டும் பிறப்பை வலியுறுத்தக்கூடிய அந்த கருநெறி. அதில் போய் மீண்டும் மீண்டும் மனித உடம்பு எடுத்து பிறந்து, அதாவது இறந்து பிறந்து
இந்த மனித உடம்பை எடுத்து எடுத்து வீணாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இதுக்கு சான்றாக நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த ஞானசரியில் உள்ள இந்த பாடல் தான். 2-3 பாடல் இருக்குது. இந்த 3 பாடல்லையுமே எப்படி சொல்கிறாங்க, அடைந்திடுமின் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர் அருட்பெரும் ஜோதி பெரும்பதி அருட்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வருதருணம் கடைந்த தனித்து திருவமுதம் கலித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்து ஒரு சார் அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிலேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே. இங்கே என்ன சொல்கிறாங்க, சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே, அதாவது சமயக்குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே. தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருள் அமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெரும் கருணையோ வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க, பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெரும் கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர். மற்ற நெறிகள் எல்லாம் கருநெறின்றாங்க, அதாவது பிறப்பை வலியுறுத்தக்கூடிய நெறி. அந்த நெறியில் போகாதீங்க, கலக்கமடையாதீர். உண்மையை சொல்கிறேன். இந்த நெறி என்ன நெறி? திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாட்டில் உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகித்து உளறி வலியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் ஜீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. இந்த இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, இந்த நெறி தான் உயர்ந்த நெறி, இந்த நெறிக்கு வாங்க, நான் உண்மையை சொல்கிறேன், இதை பின்பற்றி வாங்க. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின். அந்த கடவுள் என்னோடு உள்ளே இருந்து சொல்கிறான், தயவு செய்து இதை கேளுங்க. தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லிட்டு வராங்க அவருடைய நெறி என்ன, ஏன் அந்த நெறி உயர்ந்ததுன்றதுக்கும் காரணம் சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி சிற்சக்தி வணக்கம் அப்படின்ற தலைப்பில் உள்ள பாடலில் இப்படி ஒரு பாடல் வரி வருது. வெறிக்கும் சமய குழியில் விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவு அளித்த வல்லற்கொடியே மனக்கொடியை செரிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தெய்வக்கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. ஸோ அப்படியும் அந்த வரிகள்லையும் சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது மற்றதெல்லாம் சமய குழி, அதில் போய் விழுந்து வீணாக போயிடாதீங்க, சுத்த சிவ சன்மார்க்கத்துக்கு வாங்க. இதுதான் நம்மளை மேலேற்றி செல்லக்கூடிய அந்த கடவுளின் அருளை பூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நெறி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து பணித்த மரக்குரங்காட்டி பழிக்கு உழலும் கொடியேன் பாதகமும் சாதகமும் பயின்ற பெரும் படிரேன். அதை பணித்த மனம் குரங்காட்டி பழிக்கு உழலும் கொடியேன். அதாவது இதுக்கு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை மீட்டு நலம்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளம்கொள் ஞான சித்தியெல்லாம் வயங்க விலங்கு மணிமன்றில் குளம்கொள் கொடியே
மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே. அதாவது புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை மீட்டு நலம் கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே. பாருங்க, வேற எந்த வழியிலையும் போய் மனம் போயிடாம என்னை அப்படி பிடிச்சு இழுத்து இந்த சன்மார்க்கத்து உள்ள நிலை நிறுத்திய கொடியே அப்படின்றாங்க. சரி, அடுத்த கடைசியாக உள்ள வரிகள், தனித்த கடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன், நினது தனிக்கருத்தை அறிந்திலேன், சபைக்கு ஏற்றும் ஒளியே அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ தனித்த கடும் குணத்தேன், அதுக்கு அதே சிற்சத்தி வணக்கம் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடல் பாருங்கள். நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனத்தை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே, தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே, சிவதர்ம கொடியே அடியேற்கு அருளுகவே. இங்கே என்ன சொல்கிறாங்க, நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனத்தை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே. அப்போ இந்த வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன், அதோட ரொம்ப மோசமான நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரிலாம் அந்த உயர்ந்து வரணும் அப்படின்றாங்க. கீழ்நிலையிலிருந்து நம்ம மேல்நிலைக்கு போகணும். அந்த விலங்கு நிலைக்கும் கீழே இருக்கக்கூடிய மனத்தில் நான் இருக்கிறேன். இப்போ அந்த இதெல்லாம் இருந்து மேலே ஏறி நான் வரணும் அப்படின்றாங்க. அதாவது அந்த சுத்த சிவ சன்மார்க்கம், அதாவது சுத்த சன்மார்க்கம் இதில் தான் பயணித்து அந்த மேல் ஏறி வரணும் அப்படின்றாங்க. மற்ற நெறிகளில் போய் வீணாக போயிடாதீங்க அப்படின்றாங்க. மனம் போன போக்கில் போகாமல் மனத்தை எல்லாம் பிடிச்சி இழுத்து இந்த நெறியில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்கம் இந்த நெறியில் பயணித்து மேலே ஏறணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தனித்த கடும் குணத்தை என்னாங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பலவிதமான கொடும் குணங்களை கொண்டவனாக இருக்கின்றேன். அந்த குணங்கள் எல்லாம் நீங்கி அந்த எப்பயுமே நம்ம அந்த சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் போதித்த அந்த கரண ஒழுக்கம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒழுக்கம்லாம் பயணித்து கெடுங்குணங்களெல்லாம் விட்டுறணும். அந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை குணங்கள், எல்லா கெடுங்குணங்கள் எல்லாத்தையும் விட்டுருந்தாதான் நாம் இங்கே மேலேறி அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெற முடியும் அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நாளைய பதிவில் நாம் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.